கரூரில் இறந்தவர்களின் குடும்பத்தைப் போல தங்களையும் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தாவேக்க முதல் மாநாட்டின் போது உயிரிழந்த தொண்டரின் தாய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது மாநாட்டிற்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சீனிவாசன் மற்றும் விஜய் கலையின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலையின் தாயார், என் மகன் கட்சிக்காக உயிரை அர்ப்பணித்தான் என்றும், ஆனால் 1 வருடமாக எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை போல எங்களையும் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விஜய்க்கு கோரிக்கை விடுத்தார். என் பையன் ரசிகரா இருந்தான், விஜய் மேல ரசிகரா இருந்தான். இப்படி மாநாடு போவேல இறந்துட்டான். இப்படி அநியாயமா என்னையும் அவங்க அப்பாவையும் என் பேர பிள்ளை அவன் தான் படிப்பு செலவு மருத்துவ செலவுலாம் பார்த்தான். இப்போ ஒரு இது இல்லாமல் நான் நடு ரோட்டில் உட்காந்துருக்கேன், என் பிள்ளை இல்லாமல். இப்போ 70 நாளில் அவங்க அப்பா அதே கவலை வச்சு இறந்துட்டாரு. கரூரில் யாரோ தத்தெடுத்த மாதிரி இந்த 2 குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கங்க ஐயா. உங்களை கெஞ்சி நாங்கள் கேட்டுக்கிற கலை விஜய் கலையோட அம்மாயா நான். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.